வாராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி. ஓம் வாராகி வாராகி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன். என் வாக்கை கேட்க வந்த என் செல்வமே, இந்த வாக்கை இறுதி வரை கேள். அவசரப்பட்டு பாதியில் தள்ளிவிட்டு போகாதே. எங்கு போவது என்ற கேள்வி உனக்குள் இருக்கிறது. வழி தடங்கள் கிடையாமல் தடைபட்டு போய் விடும். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நல்ல காரியங்களையும் தடுத்து நிறுத்த காத்திருக்கும் கர்மாவையும் தார வார்த்து கொடுத்து விடாதே என் குழந்தையே. பொறுமையாக கவனமாக இதை இறுதி வரை கேட்டால் மிக பெரிய சந்தோஷம் உனக்கு இறுதியில் கிடைக்க போகின்றது என் பிள்ளையே. நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனைக்கும் காரணம் உன் கர்மா என் தங்கமே. உன் கர்ம வினைகள்தான் உனக்கு இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்தி நல்லவர்களாக இருப்பவர்களை கூட உனக்கு தீயவர்களாக மாற்றி நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தீய காரியங்களை செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. இந்த கர்மவினை உன்னை விட்டு முழுமையாக போகும் நேரத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே. உன் கையால் இதை தள்ளினாள் உனக்கே பாதிப்பு விளைவிக்கும் என் தங்கமே. வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனையை விட யாருக்கும் அனுபவித்தது கிடையாது. யாரும் இதுவரை இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருக்க முடியாது. நீ வலிகளை தாங்க முடியாமல்தான் துடித்து கொண்டிருக்கும். இந்த வேதனையில் நீ பிழைக்க காரணமாக ஒரு காரியம் நடக்க போகின்றது என் பிள்ளையே. மிக பெரிய தப்பு நடக்க இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகின்றது. உன்னை வினைகள் சுற்றி சூழ்ந்து புதை குழியில் தள்ள காத்திருக்கும் இந்த நேரத்தில் உன் கையோடு கட்டியிருக்கும் நல்ல காரியம் வந்துவிட்டது பிள்ளையே. எந்த வழியில் போவேன், நான் போக வேண்டும் என்று நினைக்கும் அத்தனை வழியுமே அடைபட்டு இருக்கின்றதே. எந்த வழியில் எனக்கானது, எந்த வழியில் போனால் நான் நிம்மதியாக இருப்பேன். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே புதைகுழியாகவே இருக்கின்றதே. வாழ்க்கை பயமாகி போய்விட்டதே. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கின்றதே. இவர் என்ன செய்து விடுவாரோ, இவர் என்னை என்ன செய்ய காத்திருக்கிறாரோ என்று பயந்து வாழும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. யாரையுமே நம்ப முடியவில்லை. யாரையுமே நம்பி எதையுமே பற்றி பேச முடியவில்லை என்று வாழ்க்கையில் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்னுடையது எனக்கு கிடைக்க தடையாக நிற்கின்றது. எனக்கு வர வேண்டியது தடைபட்டு நிற்கின்றதே. உன் வேதனைகளுக்கும் என்னுடைய காணாமல் போய்விட்டதே என் தங்கமே. உனக்கு என்ன கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்க வேண்டியது மற்ற ஒருவருக்கு கிடைத்து விட்டது. மற்ற ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது கெட்டது மட்டும் என்னை தேடி தானாக என்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. வம்பும் பிரச்சனையும் மட்டும் நிறைந்ததாக வந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு கலகங்களாக என்னை சுற்றி பிறந்து கொண்டே இருக்கின்றது. பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. தீர்வுகள் இல்லாத
வலியிலும் வேதனையிலும் அதிகமாக எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. சொந்தங்கள் பிரிந்து விட்டது, உறவுகள் அழிந்து விட்டது. ஒரே வீட்டிற்குள் இருக்கும் உறவுகளுக்கும் பிரச்சனையாகவே இருக்கின்றது. பிரச்சனை முகத்தை பார்த்து ஒரு நேரம் சிரித்தபடி பேச முடியவில்லை. எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் பிரச்சனையுமாகவே சோதனைகளையும் வாழ்க்கையில் மாற்றிவிட்டு கொண்டே இருக்கிறது. அனைத்தும் மாற்றி மாற்றி என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது. சந்தோஷங்கள் நிரம்பிவிட்டது, சந்தேகங்களாக மாறிவிட்டது. சந்தோஷங்கள் எல்லாம் மாறி என் சந்தோஷங்கள் எங்கே போனது என்று தெரியவில்லை. நான் கடனாளி ஆகிவிட்டேன். என் கையில் எத்தனை பேருக்கு நான் உதவி செய்து இருப்பேன். இன்று எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று தேடிக்கொண்டே இருக்கிறேனே. என்னுடைய வெற்றியை இன்னொருவன் பறித்து விட்டானே. என்னுடைய உறவை என்னுடைய துணைக்கு இன்னொருவன் பறிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். என் பிள்ளைகளை என்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று உறவுகள் நினைத்து கொண்டே இருக்கின்றது. என்னை சுற்றி இப்படிப்பட்ட உறவுகளே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதே. தெய்வமே, என்னை அத்தனையும் அவமானப்படுத்தி நிற்க வைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டே இருக்கிறார்களே என்னை சுற்றி இருப்பவர்கள். ஆனால் நானே தன்னந்தனியாக தனிமரமாகத்தானே நிற்க வைத்திருக்கிறார்கள். நான் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம். போதாத குறைக்கு நோய் நொடிகள் வேறு வடிவில் வழி இல்லாத இடமே எனக்கு கிடையாது. இந்த அளவில் நான் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி பல விஷயங்களை சொல்லி உனக்குள் நீ அழுது கொண்டே இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. என் பிள்ளையே, சொல்லி அழுவதற்கு கூட இப்பொழுது உனக்கு ஆள் இல்லை. அந்த அளவிற்கு உனக்கு வேதனையாக இருக்கின்றது. ஆனால் கூட யாருமே ஆறுதலாக இல்லையே என்றபடி நீ இருக்கின்றாயே. மனம் திறந்து பேசுவதற்கென்று உனக்குள் நீ அழுது கொண்டே இருக்கின்றாய். எனக்கு யாருமில்லையே, என்னை நீ ரணமாக்கி கொண்டிருக்கின்றாயே, உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே, உன்னை நீயே தண்டித்து கொண்டே இருக்கின்றாயே என் செல்வமே. இத்தனைக்கும் காரணம் உன் கர்மவினை உன்னிடத்தில் இருக்கும். அந்த கர்மவினையை உன்னிடத்தில் இருக்கும் அந்த அத்தனையும் வாரி வலித்து உனக்கு அழுக்கு சீலையுடன் பரட்டை தலையோடு ஒருத்தி வர காத்திருக்கின்றாள் என் தங்கமே. நான் சொல்வது விளையாட்டு இல்லை என் தங்கமே. மிதி மாறாம் போகின்றது, உன்னுடைய விதி மாறப் போகின்றது. உன்னிடத்தில் இருக்கும் உன் கர்மவினை உன்னை விட்டு போகும் என் பிள்ளையே. நேரம் இப்பொழுது வந்துடப் போகின்றது. உன்னிடம் இருந்து அத்தனையுமே தாரை வார்த்து வாங்க ஒருத்தி வந்து கொண்டிருக்கின்றாள். ஒருத்தி அழுக்கு சீலையோடு வருவாள். பரட்டை தலையை கொண்டவளாக இருப்பாள். அவளை பார்த்து அசிங்கப்படுத்தி தள்ளிவிடாதே என்று சொல்லிவிடவே இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த வாக்கின் மூலம் உனக்கும் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை. அப்படி பட்டவளை நீ பார்க்கும்போது அது தெய்வ சக்தியில் நடக்கும் ஒரு நிகழ்வு என்று தெரிந்து கொள் என் தங்கமே. தள்ளிவிடாதே, அவளை தள்ளிவிட்டு போகாதே. அசிங்கம் என்று நினைத்து விடாதே, துரத்தியும் விட்டு விடாதே. மிக பெரிய வாய்ப்பை இந்த தெய்வங்கள் ஒன்று கூடி உனக்காக செய்ய போகின்றது. அந்த கர்மவினை முழுமையாக நீ இழக்க வேண்டும் என்று அந்த நாளை நிச்சயப்படுத்தி இருக்கின்றோம். தினங்களும் நீ கஷ்டப்பட்டதற்கான ஒரு
பரீதம் உனக்கு கொடுக்கின்றோம். அணு உனக்கு நிச்சயப்பட்டவர்களாகத்தான் அது உனை தேடி வரும் என் தங்கமே. நாளாவது நீ இதை ஞாபகம் வைத்துக்கொள். அந்த நாள் வரை அந்த நாளுக்காக காத்திரு. உன் தாய் உன்னோடு இருப்பேன். நான் உன் மனதில் பேசுவேன். உன் செவியில் சொல்லுவேன். செல்வமே, அவர்தான் இவள் என்று உன்னிடம் எப்படியாவது ஏதாவது ஒரு முறையில் உனக்கு தெரிவிப்பேன். கப்பென்று பிடித்து நீ இதை உணர்ந்து கொள். அப்பொழுது நீ கொடுத்துவிட்டு என் தங்கமே. அந்த நாள் உன்னுடைய அந்த நாள் மகிழ்ச்சியான நாள், உன் வாழ்க்கையில் வெற்றி நாள். அந்த நாள் மிகவும் அருகில் இருக்கின்றது. பிள்ளையே, தைரியமாக இரு. நல்லது நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை வெற்றி பெறப் போகின்றது. இழப்புகளை எல்லாம் மீட்டு பெறப் போகின்றது. செல்வமே, இந்த வாக்கு பழிக்கும் வாக்கு. இந்த வாக்கை பழிக்கப் போகும் வாக்கு என் தங்கமே. வாழ்க்கையில் மறுபக்கம், வெற்றியின் மறுபக்கத்தை பார்க்கும்போது நேரம் இது என் செல்வமே. கடவுகள் கலங்கு மெய்பட போகின்றது என் தங்கமே. நீ நிம்மதியாக இரு. தெய்வத்தை நம்பிப்பார். நீ விரும்பியபடி எல்லாம் நடக்க போகின்றது. இதை முழுமையாக பார் என் தங்கமே. இந்த வாக்கை பழிக்கும் வாக்கு என்று நம்பி உனக்கு நிச்சயம் பழிக்கும். இதை உன் மனதில் வைத்துக்கொள். பரட்டை தலையோடு அழுக்கு சீலையோடு ஒருத்தி நிச்சயம் வருவாள். அவளிடம் அத்தனை கர்ம வினைகளையும் துளைத்துவிட்டு வந்துவிடு என் தங்கமே. உனக்கென்று ஒரு நாள் உருவாக்கி அனைத்து தெய்வங்களும் கூடி பேசியதை நீ மனதில் வைத்து கொண்டு அதை நிறைவு பெற செய். உன் சந்தோஷம், துக்கம் அனைத்தையும் மீட்டு பெற வைக்கின்றேன் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.